மகாபாரதத்தில் யுத்தம் முடிந்து அம்பு படுக்கையில் படுத்தவாறு பீஷ்மர் தர்மருக்கு கூறிய அறிவுரைகளில் ஒன்றுதான் சாந்தி பருவத்தில் இடம்பெற்றுள்ள இந்த காலக விருட்சியர் கதை. காலக விருட்சியர் என்பவர் கோசல நாட்டு அரசனுக்கு மிகவும் நெருங்கியவர். ஆட்சியில் பல மோசடிகள் நடைபெறுகின்றன என்பதை கேள்விப்பட்டு உண்மை நிலவரத்தை அரசனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என நினைத்தார். பறவைகளை அடைக்கும் சிறிய கூண்டு ஒன்றை வாங்கி ஒரு காகத்தை பிடித்து அதில் அடைத்து வைத்துக் கொண்டு நாட்டிற்கு சென்று அவர் மக்கள் அதிகம் கூடும் இடத்திற்கு சென்று அனைவரின் காதுகளிலும் விழும்படி உரக்கப் பேசினார். காகங்களுடன் பேசுகிற வித்தை எனக்கு தெரியும். நடந்தது, நடப்பது, நடக்கவிருப்பது ஆகிய எல்லாவற்றையுமே காகம் என்னிடம் சொல்லிவிடும். இந்த ராஜ்யத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காகத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். பிறகு அங்கிருந்து கிளம்பி அந்த தேசத்தின் பல பகுதிகளில் சுற்றி வந்தார். அதோடு மட்டுமில்லாமல் பலரிடம் பேசி நாட்டில் நடக்கும் குற்றங்களையும் தவறுகளையும் தெரிந்து கொண்டார். அடுத்த நாள் நேராக அரசவைக்கு சென்றார். அரசன் மட்டுமல்ல, எல்லோரும் கூடியிருக்கும் சபை அது. அங்கு அமர்ந்திருந்த ஒரு முக்கியமான அதிகாரியை பார்த்து, அதிகாரியே, நீ எந்த இடத்தில் என்ன குற்றத்தை செய்தாய் என்பதை இந்த காகம் என்னிடம் தெரிவித்து விட்டது. இந்த நாட்டின் பொக்கிஷத்தில் நீ கை வைத்த விஷயத்தை இது என்னிடம் கூறிவிட்டது. ஆகையால் இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று தைரியமாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த மற்ற அதிகாரிகள் மீதும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் அரச சபையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு சபை கலைந்தது. அன்று காலக விருட்சியர் ஒரு மடத்தில் தங்கினார். அவரால் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் பலர் ஒன்று சேர்ந்து அன்றிரவு கூண்டில் இருந்த காகத்தை கொன்றனர். பொழுது விடிந்தது. காகம் இறந்ததை அறிந்த முனிவர் வருத்தமடைந்தார். நேராக அரண்மனைக்கு சென்று அரசனை தனிமையில் சந்தித்தார். அரசனே, நான் சொல்லும் விஷயத்தை நீ பொறுமையோடு கேட்க வேண்டும் என்ற பிடிகையுடன் பேசத் தொடங்கினார். அரசனை நெருங்குவது நல்லதல்ல என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். பிழைப்பதற்கு வழியே அற்றவனுக்கும் கூட அரசனை அண்டி பிழைப்பது என்பது தவிர்க்க வேண்டிய செயல். அரசனை நெருங்கி வாழ்வது பாம்புகளுடன் வாழ்வது போல என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அரசனுக்கு நண்பர்கள், பகையவர்கள் என்று பலர் இருப்பதால் அரசனை அண்டி பிழைப்பவனுக்கு அவர்கள் அனைவரிடம் இருந்து கூட ஆபத்துகள் உண்டாகலாம். கருணை காட்டும் அரசனுக்கு கோபம் ஏற்படும் போது தீயாக மாறி பொசுக்கி விடுவான். இவையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட நான் உன்னை அணுகியதற்கு காரணம் உன் மீது இருக்கும் அக்கறையே. உன் தந்தையின் காலத்திலிருந்து உங்கள் குடும்பத்துடன் நட்பு பாராட்டியதால் ஆட்சி ஒழுங்காக நடக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் இங்கே நடக்கும் குற்றங்களை நான் எடுத்துரைக்க முயன்றேன். அதிகாரிகளை பற்றிய உண்மையை நான் உனக்கு தெரிவித்தேன். எனக்கு அந்த தகவல்களை கூறியது காகம் என்று நம்பி அதை கொன்றுவிட்டார்கள். அவர்களுடைய அடுத்த குறி நானாகத்தான் இருப்பேன். இனி உன் ராஜ்யத்தில் வசிப்பது எனக்கு நல்லதல்ல. உன்னுடைய அதிகாரிகளை நீ சோதித்து பார்க்க வேண்டும். உனக்கு நல்லதை செய்ய விரும்புகிறவர்களை அவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள். அவர்கள் உன்னால் விலக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். என்னால் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் வாளில் அடிக்கப்பட்ட பாம்பை போன்றவர்கள். பழி வாங்க துடித்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் உன்னிடம் இருந்து விடை பெறுகிறேன் என்று கூறி கிளம்பினார். வருத்தமடைந்தான் அரசன். ஐயா, எனக்கு நல்லது செய்ய விரும்பிய உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் இங்கு இருக்க தேவையில்லை. அவர்களை உடனே விரட்டி விடுகிறேன். நீங்கள் என்னுடன் இருந்து ஆட்சி செய்ய உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அரசன். காலக விருட்சியர் பேசினார். அரசனே, என்னால் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் அனைவரின் மீதும் உடனே நடவடிக்கை எடுத்து விடாதே. குற்றம் செய்த பலர் ஒன்று சேர்ந்து கொண்டால் அவர்களுடைய கொடுமை தாங்க முடியாது. ஆகையால் அவர்கள் ஒன்று சேரும் வகையில் உனது நடவடிக்கை அமைந்துவிடக்கூடாது. அவர்களை ஒவ்வொருவராக நீ அழிக்க வேண்டும். முதலில் அவர்களிடம் இருக்கும் செல்வத்தை பறிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் திருடி சேர்த்த செல்வத்தின் காரணமாகத்தான் அவர்களுடைய கர்வம் வளர்ந்திருக்கிறது. முதலில் அதை அழிக்க வேண்டும். குற்றம் செய்த அதிகாரிகளில் ஒருவருக்கு ஒருவர் விரோதியாக இருக்கக்கூடும். அந்த விரோதியை அனுப்பி குற்றத்தை காட்டி கொடுத்து விடுவேன் என்று மிரட்ட சொல்லி பொருளை பறிக்க வேண்டும். அதன் பின்னர் இருவரையும் முடிக்க வேண்டும். அவர்களில் சிலரிடம் நீ அன்பு காட்டுவது போல் நடிக்க வேண்டும். இது அவர்களுக்குள் விரோதத்தை வளர்க்கும். தீய மந்திரியை மற்றொரு தீய மந்திரியாலேயே அழிக்க வேண்டும். தீயவர்களிடம் அதிகாரம் அளிக்காமல் மக்களின் நன்மையை கருதி ராஜ்யத்தை நடத்தும் திறமை உன்னிடம் வளர வேண்டும். காலக விருட்சியர் சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று இதுதான். அரசனை, சுலபத்தில் எரிந்துவிடக்கூடிய புதர்கள் ஒரு மரத்தை சுற்றி வளர்கிறது. பிறகு அந்த மரத்தையே சார்ந்து வாழ்கிறது. காட்டுத்தீ ஏற்படும் போது புதர்களில் பற்றுகின்ற தீ அந்த மரத்தையே அழித்து விடுகிறது. அதை போல உன்னை சார்ந்திருப்பவர்களாலேயே உனக்கு அழிவு வரும் என்று அறிவுரை கூறினார். அரசனும் உண்மை நிலையை உணர்ந்து கொண்டான்.
திறமையும் நேர்மையும் கொண்ட ஒருவரை மந்திரியாக்கினான். காலக விருட்சரை தனது ஆலோசகராக அமர்த்தி கொண்டான். அவரின் வழிகாட்டுதலின் பேரில் தீய அதிகாரிகளையும் மந்திரிகளையும் விலக்கினான் மற்றும் நல்ல முறையில் ஆட்சி செய்து புகழ்பெற்ற அரசனாகவும் விளங்கினான். இதுதான் பீஷ்மர் கூறிய காலக விருட்சர் கதை. நன்றி.